வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வந்து ஒரு வீடு வந்து முன்னாடி ஒயரிங் பண்ண வீடு, இன்னும் வெளியிலேயே மீட்ரு வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஓட்டு வீடை வந்து ஷிஃப்ட் பண்ணி மாடி வீடாக கட்டியிருந்தாங்க. அதனால் மீட்ரு வெளியில் வச்சுருந்தோம். இப்போ உள்ளார வைக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடு ஏற்கனவே ரூஃப் பைப்பில் நம்ம போடல, ப்ளஸ் ஒயரிங் மட்டும் நம்ம பண்ணோம். ஒயரிங்னா செவுத்தில் உடச்சிட்டு கன்சீல் பண்ண ஒயரிங்கெல்லாம் இப்போ 3 பேஸ் லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஆனால் சிங்கிள் பேஸ்லாம் கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரூஃபு தான் பைப் நாங்கள் போடல, ப்ளஸ் ஒயரிங் மட்டும் சுவிட்ச் போர்டு கனெக்ஷனு அது மட்டும் பண்ணோம். இதுக்கு ஒயரு 7-18 ஒயர் வாங்கியிருக்கோம். அடுத்து அலுமினியம் ஒயர் எங்கள் ஏரியா சைடு. அடுத்து 32 ஆம்ஸ் பீஸு, எர்த்து, நியூட்ரல் லிங்கு, ப்ளஸ்ஸு காப்பரு, ரீல் கட்டுற காப்பரு, ரீல் வாங்கியிருக்கோம் 3/4 இன்ச்சு ரீலு. ஒயரு ஃபஸ்ட்டு அளந்தாச்சு ஃபுல்லாக. இங்கே தான் சிங்கிள் பேஸ் மீட்ரு ஏற்கனவே ஓட்டு வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சோம். இப்போ வந்து அதை 3 பேஸாக மாற்ற போகிறோம். அதுக்காக ஒயரிங் பண்ணி வச்சுட்டு சிங்கிள் பேஸ் கனெக்ஷனாக கொடுக்க போகிறோம். இங்கே வந்து ரோடு கிராசிங், இங்கே போஸ்ட் நட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டால் வேணாம், எனக்கு வந்து சிம்பிளாக பண்ணி தாங்கன்னு சொன்னாங்க கஸ்டமர். அதனால் பண்ண போகிறோம். இப்போ மாடியில் போய் பார்ப்போம். இப்போ ஜிஏ பைப்பு தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஜிஏ பைப்பில் கொஞ்சம் பெண்டு அதிகமாக வந்து எலிவேஷன் பாதிக்காமல் போட சொல்லியிருக்காங்க. வெளியில் கொண்டு போகலான்னு பார்த்தா இப்போ உள்ளார ஜம்பர் போட்டு உள்ளார கொண்டு வந்துடுங்க, கஸ்டமர் உள்ளாரே இருக்கட்டும், வெளியில் வேணால் இங்கே மட்டும் ஸ்ட்ரைட்டாக பைப் மட்டும் ஹைட் ஏற்றி வைங்க, கை சின்ன குழந்தைங்கன்னா கை வைக்காத மாரி, இப்போ கம்பி தான் பிடிக்காத மாரி கேட்டாங்க. அதுக்காக ப்ரொவிஷன் நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து இந்த சைடில் ஜம்பர் போட்டு அதனால் ஜெஏ பைப்பு ஃபுல்லாக அடிக்க போகிறோம். கன்சீல் பண்ணியிருக்கலாம், அது வேணான்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிஏ கப்ளிங்கு, பெண்டு ப்ளஸ்ஸு ஜிஏ பைப்பு தான் அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி அறுத்து த்ரெட்டு போட்டு எடுத்து வந்தாச்சு. இதில் ஃபுல்லாக அளந்துட்டு நாங்கள் தான் சர்வீஸ் இப்படி தான் கட்டுவோம். ஃபுல்லாக 4 ரீல் வச்சுட்டு ஃபுல்லாக காப்பர் கம்பியை டபுளாக போட்டு முறுக்கிட்டு நியூட்ரல் மட்டும் சீவிட்டு மார்க் வச்சுப்போம். சில பேர் சைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதேமாதிரி நியூட்ரல் மட்டும் சீவி வச்சுப்போம், மற்றபடியே இருக்கும். இப்போ ஜிஏ பைப்பு ஒன்று ஒன்றா ஸ்டெப்பாக கோர்த்து வச்சுக்கிட்டோம். ஜிஏ பைப்பு இப்படி தான் அடிக்கிற மாரி இருக்கும். நீங்கள் வந்து பைப்பை நார்மலாக போட்டுட்டு பெண்டு அதிகமாக தான் ஸ்ப்ரிங் தள்ள முடியாது. இப்படி ஜம்பர் போட்டுட்டு அந்த ஜம்பர் மட்டும் ஸ்ப்ரிங் தள்ளி எடுத்துப்போம், ஈஸியாக உள்ளது மட்டும். இப்போ இது வழியாக ஜம்பர் போட்டு அந்தாண்ட வீட்டு இருக்குது, அந்தாண்ட வீட்டில் போய் ஜம்பர் போட்டு அப்படியே பின்னாடி பேக் எண்ட் எடுத்தாச்சு மீட்டருக்கு. இப்போ இதில் ஒரு பெண்டு வருது, இந்த சைடு அப்படியே கிளாம் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தாண்ட பைப் லைன் அடிச்சுட்டு அந்தாண்ட போகிறதுக்கு வேலை கிடையாது நம்மளுக்கு. ஃபுல்லாக இந்த பைப்பு எல்லாம் கோர்த்ததை வந்து வரிசலாக நம்ம முறுக்கிக்கிட்டே வந்துட வேண்டியதான் ஸ்டெப்பாக. எல்லாத்துக்கும் ஏற்கனவே ஜிஏ பைப்பு தான் ஏறுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க வரிசையில். இப்போ ஃபுல்லாக ஜிஏ பைப்பு ஏற்றி ஃபுல்லாக குத்துக்கு பைப்பு நிப்பாட்டிச்சு, ஃபுல்லாக கிளாம்பு அடித்தாச்சு. ஜிஏ பெண்டு மட்டும் கொஞ்சம் வளைவு 90 டிகிரி இருக்காது, அதனால் கொஞ்சம் பார்த்து தான், கொஞ்சம் சேஃப்டி பண்ணி தான் அடிக்கணும். த்ரெட்டு ஏறுதான்னு பார்க்கணும். பைப்பு மட்டும் தனி சப்போர்ட்டாக இருக்குது. இந்த எஸ்எஸ் கம்பியில் சேர்த்து மிக்சிங் ராடு போட்டு வெல்ட் அடிக்க சொல்லியிருக்கோம் வெல்டர்கிட்ட. இப்போ இந்த ஜிஏ பெண்டு போட்டு கனெக்ஷன் ஒயர் எடுத்தாச்சு. இப்போ ரீல் வரிசெல்லாம் கட்டிகிட்டே வர வேண்டியதான். ஸ்டே ஒயர் மேக்ஸிமம் ஒயர்லேயே போட்டுங்க, நம்ம அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். மற்றபடி இந்த ஒயர் 7-18 போட்டுக்கிட்டால் நல்லா ஹெவியாக இருக்கும். இதேமாரி ஸ்டே ஒயரு நம்ம ஒயராக போட்டுட்டு இதேமாரி ரீலை இழுத்து காப்பர் கம்பியிலே கட்டிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஒர்க்கும் ஒயரெல்லாம் டேமேஜ் ஆகுது ஒரே ஸ்டெப்பு இழுக்காமல். இப்போ இந்த சைடு சப்போர்ட்டு பைப்பு இப்போ வெல்டு வராதனால நம்ம வந்து ஒயர் மட்டும் இழுத்து சும்மா டெம்பரவரியாக கட்டியிருக்கோம். வெல்டு வந்து சப்போர்ட் பண்ணால் போதும். இப்போ போஸ்ட்டில் டெம்பரவரியாக கட்டி வச்சுருக்கோம். எலக்ட்ரிஷியன் வந்த பிறகு நம்ம இபி லைன்மேன் வந்த பிறகு கனெக்ஷனை உடனே கையோடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ மீட்ரு பாக்ஸில் ஃப்ரேம் அடித்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து சட்டை தான் முறுக்கிக்க சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு சிங்கிள் பேஸ் போகுது, ப்ளஸ் கீழ் வீட்டுக்கு ஒரு 3 பேஸுக்கு அதை லூப்பிங் பண்ணுறதுக்கு தனி மீட்ரு அப்புறம் வாங்கிறதுக்கு ஒயரிங் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இதில் மீட்டருக்கு நியூட்ரல் சீவினது இருக்குது பாருங்கள், தனியாக 3 பேஸ் இருக்குது. அதில் ஒரு பேஸை வச்சுட்டு 2 பேஸு டம்மி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் நியூட்ரலுக்கு எல்லாத்துக்கும் சீவிட்டு மார்க் வச்சுக்கிட்டோம். நம்ம என்ன டேரக்ஷன் வருது மார்க்கிங் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வீட்டில் லைனு கொடுக்குறப்ப பேஸ் நோட்லாம் திரும்பி செக் பண்ண அவசியம் இருக்காது நம்மளுக்கு. எர்த்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கொண்டு வந்தாச்சு முன்னாடியே. இப்போ வாசல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மீட்ரு பாக்ஸு லைனை எல்லாத்தையும் கட்டிட்டு நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ இந்த சைடு வந்து டம்மி சிங்கிள் பேஸ் அப்புறம் வைக்கிற மாரி இருந்தால்
இப்போ வந்து இந்த சைடு ஒரு மீட்டரும் சென்டரில் அந்தாண்ட மெயின் வைக்க போகிறோம். இப்போ தனியாக 3 பீஸ் வச்சாச்சு. இதுக்கு 32 அம்சம் ஸ்டாண்டர்ட் கம்பெனியில் வச்சாச்சு மெயினு. நம்ம இன்புட்டை கொடுக்க வேண்டியதான் இது ஃபுல்லாக. இது வந்து பேஸு தனியாக அடித்தாச்சு, நியூட்ரல் தனியாக மார்க் பண்ணி டேப் அடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மீட்ரு சிங்கிள் பேஸு லைன்மேன் வந்துட்டாங்க. சிங்கிள் பேஸு உள்ளார டம்மியாக வச்சுட்டு நம்ம இந்த மெயின் டெலிவரி மட்டும் கொடுக்க வேண்டியதான். எப்போயும் நார்மலாக பண்ணுறது தான் அது ஃபுல்லாக. இதில் 3 கட்டையிலேருந்து டெலிவரி பண்ணுற மாதிரி மீட்ரு வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஒயரிங் ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போஸ்ட்லேருந்து லைன்மேன் கொடுத்துட்டாங்க ஃபுல்லாக இதில் சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் ஒயர் வச்சுருக்கோம். வெல்ட் அடித்த பிறகு அவுத்துக்க வேண்டியதான் இது. இதில் 3 பேஸு மீட்ரு வழியாக டெலிவரி ஆகி 3 பேஸ் கண்ட்ரோலில் வந்துட்டு 32 ஆம்ஸ் மெயின் வழியாக வந்துட்டு நம்ம மீட்ரு மட்டும் ஹோல்ஸ் தான் போட்டு 3 பேஸுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. சர்வீஸ் ஒயரும் ஃபுல்லாக நல்லா இழுத்து டம்பராக கட்டிட்டாங்க ஃபுல்லாக. இந்த எலிவேஷன் பாதிக்காமல் வெளியில் வராமல் ஸ்ட்ரைட்டாக மட்டும் நிற்கும் போஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.